நண்பர்கள் அனைவருக்கும் சூரிய ஒளி மின்சாரம் சார்பாக வாழ்த்துக்கள். என்னடா இன்னைக்கு கேரி பையோட நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். பலருக்கும் இந்த சந்தேகம் இருக்கும். என்னென்னா, மழைக்காலங்களில் அல்லது க்ளவுடியாக இருக்கக்கூடிய கண்டிஷனில், வானம் மேகமூட்டாக இருக்கக்கூடிய நேரத்தில் சோலார் மின்சார உற்பத்தி பண்ணாது, ஜென்ரேட் பண்ணாது அப்படிங்கிறது எல்லாருடைய ஒரு சந்தேகம். இந்த மாதிரியான ஒரு புரளி சமூகத்தில் நிலவிக்கிட்டு தான் இருக்குது. அதை இன்னைக்கு உறுதிப்படுத்தி பார்த்துடலாம். உண்மையாலுமே மழை காலங்களில் சோலார் ஜென்ரேட் பண்ணுமா பண்ணாதா? அதேமாதிரி குளிர்காலத்தையும் இதை உதாரணமாக எடுத்துக்கலாம். அப்போ இன்றைக்கி இப்போ தான் மழை கொஞ்சமாக பேஞ்சு நின்றுருக்கு. நல்லாவே நீங்கள் பார்க்க முடியும், மேகமூட்டமாகவும் இருக்குது. அப்போ இந்த நேரத்தில் சோலார் ஜென்ரேட் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெளிவாகவே டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். மழை வந்தாலும் வரும், அதுக்காக தான் இந்த கீஸு. சரி, நம்மளையும் முதல்ல சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த சோலார் பேனலை நான் எடுத்துக்கிட்டேன். இந்த சோலார் பேனல் நம்ம வீடுகளில் இந்த எல்இடி லைட்டோட கொடுக்கக்கூடிய ஒரு சோலார் பேனல். இந்த பேனலுடைய வாட்டேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேவே இருக்கும், தெரியும். பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லாவே கிளியராக தெரியும். இந்த சோலார் பேனலை பொறுத்த வரைக்கும் இதோடைய மாடல் நம்பர், இதோடைய ஓப்பன் சர்க்கியூட்னு சொல்லுவாங்க, விஓசி, ஐஎஸ்சி. இதில் விஓசி பார்த்தீங்கன்னா 7.2, அதாவது ஓப்பனில் நீங்கள் சோலாரை எது கூடயும் கனெக்ட் பண்ணாமல், லோடு கூட கனெக்ட் பண்ணாமல் ஓப்பனில் செக் பண்ணக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு 7.2 வரைக்கும் வோல்டேஜ் கிடைக்கணும். அதேமாதிரி கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் 5.4 ஆம்ஸ் கிடைக்கணும். இதே நீங்கள் லோடோட கனெக்ட் பண்ணக்கூடிய நேரத்தில், சிஸ்டத்தோட கனெக்ட் பண்ணக்கூடிய நேரத்தில் ஓப்பன் உங்களுக்கு 6ம், அதேமாதிரி ரேட்டட் கரண்ட்டு 5 ஆம்ஸும் கிடைக்கணும். அப்போ இதே மாதிரியான ஒரு சோலார் பேனலை தான் நான் இந்த இடத்துல கரெக்டான ஒரு டில்ட் ஆங்கிளும், நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம்ல, எப்படி டில்ட் ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணணும், எப்படி டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லி காமிச்சிருக்கிறோம். அதே மாதிரியாக இங்கே பாருங்கள், கரெக்டாக சவுத் ஃபேஸிங்கில் டைரக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பேனலை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். அதேமாதிரி அந்த பேனலுக்கும் ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், தரையிலேருந்து இந்த பேனல் ஒரு சட்டன் டில்ட்டில் இருக்குது. இந்த லொக்கேஷனுடைய டில்ட்டை பொறுத்த வரைக்கும், அதாவது லேட்டிடியூடை பொறுத்த வரைக்கும் 23. அப்போ டில்ட்டும் நமக்கு 23 தான் இருக்கணும். அப்படிங்கிறதுனால தரையிலேருந்து இது ஒரு 23 டிகிரி மேலே உயர்ந்திருக்கு. அப்போது இந்த பேனலை தான் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். இது உண்மையாலுமே நான் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சரில் இந்த பேனலில் அந்த மாதிரி ஓப்பன் சர்க்கியூட் வோல்டேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7.2 வரைக்கும் கிடைக்கணும். நல்ல பீக் ஹவர்ஸ்னால் உங்களுக்கு நல்ல சூரியன் நல்ல வெளிச்சமாக பிரைட்டாக ஒரு 12 மணிக்கு உச்சியில் வரும்ல, அந்த நேரத்தில் இந்த 7.2 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைனாலுமே எவ்வளோ வோல்டேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். நான் ஒரு டெஸ்ட்டுக்காக ஒரு மல்டிமீட்டர் எடுத்துக்கிட்டேன். இந்த மல்டிமீட்டர் இன்னும் நான் ஆன் பண்ணவே இல்லை. இந்த மல்டிமீட்டர் இப்போ ஆஃபில் தான் இருக்குது. நான் அதை டிசி வோல்டேஜில் நான் வச்சுக்கிட்டேன். டிசியில் வச்சுக்கிட்டேன்னா இப்போ 0ல் தான் இருக்குது பாருங்கள். இப்போது நம்ம இந்த பேனலுடைய செக் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் டெஸ்ட் பண்ணி பார்க்காதீங்க, கண்டிப்பாக தவிர்த்துக்கங்க. இது உங்களுக்கு ஷாக் கூட அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தயவு செஞ்சு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்காதீங்க. நீங்கள் நல்லாவே பார்க்கலாம், மேகமூட்டமாக இருக்குது, சூரியன் இன்னும் வெளியில் வரவே இல்லை, நல்லாவே உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த நேரத்தில் தான் நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சு பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் இன்னும் கனெக்ட் பண்ணல, டிசி வோல்டேஜில் தான் இருக்குது. இப்போது நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்துடலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஓப்பனில் 7.2 கிடைக்குதா அப்படிங்கிறத பார்க்கலாம். நண்பர்களே, இப்போ பாருங்கள், எவ்வளோ மேகமூட்டமாக இருக்கக்கூடிய நேரத்தில் கூட ஓப்பனில் 7.2 வரைக்கும் நமக்கு கிடைக்கணும். ஆனால் இதில் பாருங்கள், 6.6 வோல்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு இந்த சோலார் பேனல் ஜென்ரேட் பண்ணுது. எனவே பழைய வீடியோக்களில் நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் கரெக்டாக சவுத் ஃபேஸிங் பண்ணி கரெக்டாக நீங்கள் இந்த ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஜென்ரேஷன் பர்ஃபெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமாகவும் நம்ம நிரூபணம் பண்ணியிருக்கிறோம். இங்கே பாருங்கள், இப்போ எந்த ஒரு வோல்டேஜுமே இல்லை, 0ல் தான் இருக்குது. நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய நேரத்தில் இங்கே பாருங்கள், நீங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவை மாற்றி கனெக்ட் பண்ணிங்கன்னா இது மைனஸில் வேல்யூ காமிக்கும். அது பிரச்சனை இல்லை, நீங்கள் மாற்றி கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளஸில் காமிக்கும். இங்கே பாருங்கள், 6.68, அதாவது 7.2 ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய அந்த சோலார் பேனல் உங்களுக்கு 6.68 வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது வோல்டேஜ். கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2லேருந்து 3 ஆம்ஸ் வரைக்கும் கிடைக்குது. அப்போது வோல்டேஜ் 6.6, கரண்ட்டு ஒரு 2லேருந்து 3ன்னு வச்சாலுமே V=V×I அப்படிங்கிற ஃபார்முலா அடிப்படையில் 18 வாட்ஸ் வரைக்கும் கிடைக்குது. 30 வாட்ஸ் கிடைக்க வேண்டிய பேனல் 18 வாட்ஸ் கிடைக்குது. உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் மூலயமா சொல்லி காமிச்சிருக்கிறேன். அப்போ இது எதனால், எப்படி சூரியன் இல்லைனாலுமே, அதாவது மழைக்காலங்கள்லுமே உங்களுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணுது, இந்த சோலார் பேனல் உங்களுக்கு எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கணுன்னு சொன்னோம்னா,
சூரியன்லேருந்து வரக்கூடிய அந்த இராடியேஷனை 3 டைப்பாக சொல்கிறாங்க. ஒன்று வந்து டைரெக்டாக பூமிக்கு வர்றது, அதே போல் டிஃப்யூஸ் ஆகுறது, ரிஃப்ளெக்ஷன் ஆகுறது. டிஃப்யூஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா மேலே உள்ள மேகங்கள்லேருந்து பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி கிடைக்கக்கூடியது. ரிஃப்ளெக்ஷனுங்கிறது தரையில் பட்டு எதிரொலிக்கக்கூடியது. டைரக்ட்டுங்கிறது நேரடியாக பேனலுக்கு படக்கூடியது. அப்போது இந்த மழைக்காலங்களில் என்ன ஆகும்னா அந்த 2 டைரக்டும் ரிஃப்ளெக்ஷனும் தான் கிடைக்காதே தவிர டிஃப்யூஸ்டு ரேடியேஷன் வந்து நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கிறதுனால சோலார் பேனல் வந்து கண்டிப்பாக அந்த அதுக்குண்டான அந்த மினிமம் நம்ம பார்த்தோமா இல்லையா 30 வாட்ஸ் கிடைக்க வேண்டிய இடத்துல ஒரு 18 வாட்ஸ் அது ஜென்ரேட் பண்ணி கொடுத்துச்சுல்ல, அந்த மாதிரியான குறைந்த அளவுலையாவது அது உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி தான் கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட் தயவு செய்து உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. இந்த வீடியோ எதனால் அப்படின்னா இந்த மிஸ்கன்செப்ஷனை வந்து மக்கள்கிட்டேருந்து விளக்கணும். அதாவது மழைக்காலங்கள்லையும் கோடை காலங்கள்லையும் அல்லது இந்த மாதிரி க்ளவுடியான கண்டிஷன்லையும் சோலார் பேனல் கண்டிப்பாக ஜென்ரேட் பண்ணும், பவர் ஜென்ரேட் பண்ணும், நீங்களும் பயப்படாமல் சோலார் உங்கள் வீட்லேயும் போடலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ தான் தவிர இது வேறு எந்த ஒரு காரணத்துக்காகவும் இல்லை. அதனால் நீங்கள் தாராளமாக முழு மனதோடு உங்கள் வீட்லேயும் சோலாரை இன்ஸ்டால் பண்ணலாம். எந்த ஒரு பயமும் இல்லை. உங்கள் வீட்டில் கூடிய விரைவில் சோலார் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நன்றி.